சரியில்லை, நம்ம காவேரி பழைய நினைவுகள்லாம் மறந்துட்டாங்க, இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயோட பாட்டி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம விஜயை பிரித்து கூட்டு போயிட வேண்டியதான். இனி விஜய் இங்கே இருந்தானா சரிப்பட்டு வராது. காவேரியால் தான் விஜய்க்கு இவ்வளோ பிரச்சனையும், இப்போ குழந்தைக்கும் காவேரியால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. பசுபதியை இனி சும்மா விட மாட்டான், எப்படியும் அடுத்தடுத்த பிரச்சனைகள் பண்ணாதான் போகிறான். இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய்க்கு இன்னும் பழைய நினைவுகள் எதுவுமே திரும்பவே இல்லை, மயக்க நிலைமையில் தான் இருக்காரு, கண் கூட திறந்து பார்க்கல. ஆனால் அதுக்குள்ளேயும் நம்ம விஜயோட பாட்டி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடணும், ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனால நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோம், காவேரி இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேறு ஊருக்கே நாடு கடத்த போகிறாங்க நம்ம விஜயை. விஜய்க்கும் பழைய நினைவுகள்லாம் மறந்துச்சு அப்படின்னா நம்ம காவேரி விஜய் எப்படி சேருவாங்க? அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரிக்கு அவங்க கண் முழிச்சதுமே, அம்மா நீங்கள்லாம் இருக்கீங்க, அப்பா வாங்கம்மா அப்படின்னு கேட்காங்க. அப்போ கல்யாணம் முடிஞ்சது ஞாபகம், குழந்தை பெற்றது ஞாபகம், எல்லாமே நம்ம காவேரிக்கு மறந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கா ஞாபகம் வரட்டு, நீங்கள் ஞாபகம் வர்றதுக்காண்டி எதுவும் செய்யாதங்க, செஞ்சீங்கன்னா அது எனக்கு பாதிப்பு வேறு மாதிரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மாரி சொல்ல போகிறாங்க. இதனால் நம்ம காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களும் விஜயை பற்றியும் உனக்கு குழந்தை இருக்குது அப்படிங்கிற பற்றியும் மறைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது?